சினிமாவில் மட்டும் தனியாக வசனம் பேசினா போதாது, மாமன்னன் படத்தில் வசனம் பேசினா போதாது, வேறு சினிமாவில் வசனம் பேசினா போதாது, பட்டியலின மக்கள் சரிக்கு சமமாக உட்காரன்னு சொன்னால் போதாது, கார்பரேஷனுக்குள்ளே சரிக்கு சமமாக நிரந்தர தொழிலாளியாக உட்காரன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கான்ட்ராக்ட் பக்கம் நிற்கிறது அவங்களுக்கு என்னென்னா கான்ட்ராக்ட் எப்படியா கொண்டு வந்துடணும், அவங்க கான்ட்ராக்ட்டுக்கு விசுவாசமாக நடந்துக்கணும், கான்ட்ராக்டுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஆனால் எங்களுக்கு நீ கான்ட்ராக்ட் போட்ட வாக்குறுதி நிறைவேற்றணுன்ற கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கும்போது பர்மிஷனே வாங்காமல் கமிஷனர் கான்ட்ராக்ட்டுக்கு விட்டுருக்காரு. அவர் 6 மாதம் ஜெயில் தண்டனை இருக்கும். தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 31 கீழே இன்னைக்கு மீறி இருக்காரு. அந்த கோர்ட்டில் தொழில் தீர்ப்பாயத்தை இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் போய் பர்மிஷன் வாங்கலை. அவர் தான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியவர். ஆனால் அவங்களுக்கு விசுவாசத்தை பற்றி யோசிக்கிறீங்களே. இந்த ஜனங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 153, 285, 19/1/2021 கடிதம் எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லார் கையிலையும் போயிருக்கு. மரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி எல்லாருமே பார்க்கலாம், இப்போ கூட எல்லா வீடியோவில் பார்க்கலாம். கேள்வி கேட்பாங்க, அண்ணா எங்களுக்கு வேலை போச்சு என்ன பண்ணலாம். கொஞ்சம் மாதம் பொறுத்துக்கோங்க. நீங்களாம் கான்ட்ராக்ட் இருந்தாலும் உங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எண்ணெயெல்லாம் தொழிலாளி நான் சொல்கிறேன், இந்த தொழிலாளி சொல்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே உங்களெல்லாம் பர்மனெண்ட் பண்ணிடுறோம். முதலமைச்சர் அவர்கள் மரியா என்ற பெண் தூய்மை பணியாளருக்கு பேசுனது நீங்கள் எப்போ வேணால் போய் பார்க்கலாம். நான் சொல்கிறது அவர் வாயாலே சொன்னது, கடிதம் கூட சொல்லலை. அப்போ அவங்க வாக்குறுதி உங்களுக்கு முக்கியம், ராம்கி கான்ட்ராக்ட் வாக்குறுதி முக்கியம். இந்த ஏழை ஜனங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு முக்கியம் இல்லையா?